தண்டர்போல்ட்ஸ் படம் பார்த்தாச்சு. மார்வல்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஸ்டோரி ரிலேட்டடான ஒரு மூவி கொடுத்திருக்காங்க. படம் நல்லாவே ஓடிட்டு இருக்கு. ரிவ்யூஸ் வைஸும் நல்லாவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பர்ஃபெக்டான சூப்பர் ஹீரோ வச்சு ஒரு சூப்பரான ஸ்டோரி சொல்லவே முடியாது. ஃபிளாடான நிறைய குறைகள் இருக்கிற ஹீரோஸை வச்சு நிறைய ஸ்டோரிஸ் சொல்லலாம். தண்டர்போல்ட்ஸ் அப்படிப்பட்ட ஒரு படம் தான். இவங்க அவெஞ்சர்ஸ் கிடையாது. இவங்க டேமேஜ் ஆனவங்க, டிஸ்பிரேட்டா இருக்கிறவங்க, வாழ்க்கையில என்ன நடக்குது ஏன் நடக்குதுங்கிற ஒரு புரிதல் இல்லாம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம வாழ்க்கையை ஓட்டுறவங்க. இதுதான் இந்த கதையோட பாயிண்டே. அதை வச்சுதான் ஸ்டோரியை பில்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. எலேனா வந்து ஒரு டீம் பில்ட் பண்ணுவாங்க. அவங்க ஹீரோவா காட்டிக்கணும், அவங்க ஹீரோவா ஆகணுங்கிறதுக்காக கிடையாது. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டீம் தேவை. அதனால அந்த டீமை பில்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப லோன்லியா இருப்பாங்க. அவங்க லைஃப்ல தூங்குறது, எழுந்திருக்கிறது, சண்டை போடுறது, அவங்களுக்கு அசைன் பண்ற ஜாப் போய் முடிக்கிறது, அடுத்த ஜாபா கேட்கறதுன்னு ஒரே மாதிரி அவங்க லைஃப் போயிட்டு இருக்கும். ரொம்ப போரா போயிட்டு இருக்கும். அதுல ரொம்பவே டிப்ரெஷன்ல இருப்பாங்க எலேனா. சோ இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிப்ரெஷன் ஸ்டோரி இருக்கும். அந்த ஸ்டோரி தான் இந்த படத்துல காட்டியிருக்காங்க. இந்த படத்தின் மூலமா மார்வல் சொல்ல வர்றது பர்ஃபெக்ஷனா இருக்கும்ன்ற அவசியம் கிடையாது. ஃபிளாடா இருந்தாலுமே கீப் ஆன் மூவிங்ல இருக்கணும். அதுதான் இந்த படம் சொல்ல வருது. இந்த படத்தை யார் யாரெல்லாம் பாத்தீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ். தேங்க்யூ.